இப்போ ப்ரக்கோலி பொரியலுக்கு கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருக்க ப்ரக்கோலியை போட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டிருக்கிறேன். 2 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, பாதி சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக அதையும் வதக்கிட்டு இப்போ வடித்து வச்சுருக்கிற ப்ரக்கோலியை போட்டு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன குட்டி தக்காளி தான், நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், குட்டி தக்காளியை அரைச்சி போட்டேன். அரைச்சி அப்படியே மூடி போட்டு அதில் உள்ள தண்ணியிலே நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வதங்கி வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கங்க. வேகுதான்னு பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் வேக வச்சுட்டு இப்படி பார்த்துக்கங்க, கட் பண்ணுதான்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறத்திங்கன்னா சூப்பரான ப்ரக்கோலி பொரியல் ரெடி ஆயிடுச்சு.